என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 12வது அதிகாரத்தில் 41வது வசனத்தில் 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. 430 வருஷமாய் எகிப்தியன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கை காட்டியிருப்பான். நீங்க எங்களுடைய அடிமை, எங்க கொத்தடிமை என்று சொல்லியிருப்பான். எவ்வளவு நிந்தை, எவ்வளவு அவமானம், எத்தனை நாட்கள், எத்தனை வருடங்கள் அந்த நிந்தை தொடர்ந்தது பாருங்கள். ஆனால் கர்த்தர் தன்னுடைய பலத்த கரத்தை நீட்டினார், மாற்றம் உண்டானது பாருங்கள். இத்தனை நாட்கள், இத்தனை வருடங்கள் அடிமைகள் என்று சொல்லி அழைக்கப்பட்டவர்கள் தற்போது எப்படியாய் அழைக்கப்படுகிறார்கள்? கர்த்தருடைய ஆவியானவர் அதை எப்படி எழுதி வைத்திருக்கிறார்? கர்த்தருடைய சேனை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை கவனித்து பாருங்கள். அருமையான மகனே, அருமையான மகளே, உன்மேல் இருக்கிற நிந்தை நீங்கும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அது பல வருடங்களாய் உன்மேல் காணப்படுகிற ஒரு நிந்தையாய் காணப்படலாம். ஒரு சன பொழுதில் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் இருந்த நிந்தையை மாற்றி போட்டார், அடிமைகள். ஆனால் இப்பொழுதோ கர்த்தரின் சேனை என்று சொல்லி அழைக்கப்படத்தக்கதாய் கம்பீரமாய் தலை நிமிர்ந்து அவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்தார்கள் பாருங்கள். அருமையான மகனே, அருமையான மகளே, நீ கூனி குறுகி போன இடத்தில், தலைகுனிந்த இடத்தில், நிந்திக்கப்பட்ட இடத்தில், அவமானப்படுத்தப்பட்ட இடத்தில் உன் நிந்தையை கர்த்தர் நீக்கி உன்னில் மகிமைப்பட ஆரம்பிப்பார். கர்த்தருக்காக பொறுமையோடு கூட காத்திரு. கர்த்தர் நிச்சயமாய் உன் வாழ்க்கையிலே மகிமையான காரியத்தை செய்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.